Sixth question, ஒரு சிம்பிள் பெண்டுலம் அதோடைய லெங்த் L, அதோடைய கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு உண்டான டைம் கேபிட்டல் T, அந்த ரிலேஷனை கனெக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. T equal to 2 pi into root over L by G. என்ன கேட்குறாங்கன்னா அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் எரர் இன் T கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் எரர் இன் T, கேபிட்டல் T, Tங்கிறது டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க பாரு, an error of 2% in the value of L. அதாவது சிம்பிள் பெண்டுலத்துடைய லெங்த் எவ்வளோ L, அந்த Lல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது dL, எந்த மாற்றம் கிடையாது. dL அப்படிங்கிறது அந்த Lல 2%, 2%னா 2/100 L. பாருங்க, 2% of L அப்படிங்கிறது 2/100 into L. இது எதை குறிக்குது? அந்த L ஏற்பட்ட சேஞ்ச். L ஏற்பட்ட சேஞ்ச் தான் dL. இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். அந்த L கீழே கொண்டு வந்துருங்க. dL by L 2/100, கீழே 100 இருக்குது. அப்போ மேலே ரைட் டு லெஃப்ட் ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். என்ன ஒரு இங்கே பாயிண்ட் வரும், ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ dL by Lங்கிறது 0.02. T என்ன கொடுத்துருக்குறாங்க? T equal to 2 pi into root. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். இங்கே டிவிஷனில் இருக்குது. அப்போ நியூமரேட்டருக்கு பிரிக்கிறப்போ ரூட் எல். ரூட் எல்ங்கிறது L பவர் 1/2. கீழே ரூட் ஜி. ரூட் ஜி நாள் ஒன்றுதா, G பவர் 1/2 நாள் ஒன்றுதா. கரெக்டாக 2 pi into ரூட் எல் நாள் ஒன்றுதா, L பவர் 1/2 நாள் ஒன்றுதா. அப்புறம் கீழே ரூட் ஜி. இப்போ எப்படி y-ஐ x-ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா dy by dx, அதே மாதிரி t-யை l-ஆல் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா dt by dl. இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு, 2 pi by root g அப்படியே இருக்கு. பாருங்க, டினாமினேட்டர்ல d க்கு அப்புறம் என்ன இருக்குது? l. அப்படின்னா l-ஆல டிஃபரன்சியேட் பண்றேன்னு அர்த்தம். l-ஆல டிஃபரன்சியேட் பண்ணா l பவர் n க்கு தான் ஃபார்முலா. பாருங்க, l பவர் n தான் இருக்குது. என்ன ஃபார்முலா? n into n-ங்கிறது என்னது? half. n into l பவர் n minus 1, அதாவது half minus 1. கீழே இதில் நான் 1 LCM எடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 into 1 1 minus 1 into 2 minus 2 by denominator into denominator. 1 minus 2 minus 1 by 2. டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுதா? TL ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா dt by dl, 2 pi by root gங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. L பவர் n என்ன ஃபார்முலா? n into L பவர் n minus 1. half minus 1 னா பாருங்க minus half. அந்த 2 இந்த 2 கேன்சல். மீதி dt by dl equal to என்ன இருக்கு? pi by கீழே root g. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்தாலோ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போனாலோ பவர்ல ஆப்போசிட் சைன். நியூமரேட்டர்ல இருக்கிற L பவர் மைனஸ் ஹாஃப் கீழே வந்தா L பவர் பிளஸ் ஹாஃப். L பவர் பிளஸ் ஹாஃப் நாள் ஒண்ணுதா, ரூட் L நாள் ஒண்ணுதா. இதைய ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப கவுனிங்க, இங்க பாருங்க, நல்லா கவுனிங்க. இது என்னது? pi by root g. இங்கேயும் பாருங்க, pi by root g. அப்போ dt by dl equal to pi by root g னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர்ல இருக்கிற 2 root l இங்க வரப்போ டினாமினேட்டரா, pi by root g equal to t by 2 root l. இதுக்கு பதிலா t by 2 root l. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட் எல் அப்படியே. என்ன காரணம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான், குழப்பிக்காதீங்க. பாருங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சுக்கிறோம் பாரு. பை பை ரூட் ஜி, பை பை ரூட் ஜி. அப்போ பை பை ரூட் ஜி மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பக்கத்துக்கு இருக்கக்கூடிய 2 ரூட் எல், எல் பவர் ஹாஃப்னா ரூட் எல் தான் சொன்னேன். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ரூட் எல் இங்க வந்தா டினாமினேட்டர் பை பை ரூட் ஜி ஈக்குவல் டு டி பை 2 root L. பாருங்க, இதுக்கு பதிலா t by 2 root L. கீழே இருக்கிற root L அப்படியே
இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இங்கே சைடில் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பில்ட் அப். இப்போ dt என்ன எழுதிக்கலாம் by dl equal to t by 2 into root l square. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா l. அடுத்தது அந்த t இங்க கொண்டு வந்ததா இந்த dl மேலே கொண்டு போயிடலாம். dt by t equal to dl மேலே கொண்டு போயிருங்க. dl by என்னது 2l. கரெக்டா t கீழே கொண்டு வந்துட்டோம். அப்ப dt by t கீழே இருக்கிற 2l அங்க அப்படியே இருக்குது, இந்த dl மேலே போயிடுச்சு. அடுத்தது dt by t equal to கீழே இருக்கிற 2 என்ன அர்த்தம் 1/2 தான் அர்த்தம். இங்க என்ன இருக்குது dl by l. இங்க பாருங்க dl by l. What is that? 0.02 into 0.02. அப்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா dt by t equal to செகண்ட் டேபிள கேன்சல் பண்ணா 0.01. நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க பெர்சன்டேஜ் எரர் கேட்டுக்கிறாங்க. அப்போ ரெண்டு பக்கம் 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஃபார்முலா வரக்காக dt by t into 100 equal to 0.01 into 100. ஒரு கான்செப்ட் பேசிக் வீடியோவில் பார்த்துருக்குறோம், நல்லா கவனிங்க. சப்போஸ் y equal to x ஸ்கொயர் அப்படின்னா yங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் x. x பற்றி பேசணும்னா dx equal to del x. இந்த ஃபங்க்ஷன் y பற்றி பேசணும்னா del y approximately equal to dy ன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்க பாருங்க எப்படி இருக்கு t in terms of l. அப்போ l பற்றி பேசணும்னா dl equal to del l. அதுவே அந்த t பற்றி பேசணும்னா del t approximately equal to dt. அப்போ del t by t into 100 approximately equal to, listen, 0.01 into 100 எவ்வளோ 1 into 100 100 2 ஜி தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1. இதுதான் எதோட ஃபார்முலா பெர்சன்டேஜ் எரர் இன் t. அப்போ பெர்சன்டேஜ் எரர் இன் t இஸ் எவ்வளோ approximately 1. approximately எவ்வளோ 1%. இங்கே பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டோம். அப்போ புரிஞ்சுதா? அதாவது del t by t னா ரிலேட்டிவ், del t by t into 100 னா பர்சன்டேஜ். ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர், இதுதான் பர்சன்டேஜ் எரர். அதனால தான் t இந்த சைடு கொண்டு வந்து மாற்றம் பண்ணோம். பர்சன்டேஜ்னு போடுறோம்னா போட்டுக்குங்க, மென்ஷன் பண்ணிங்க 1%.